திமுக அழிந்தாக வேண்டும். தமிழக அதாவது 5 தொகுதியில் தாமரை மலர வைப்பதற்கான வேலையை மட்டும் நம்ம பண்ணால் போதும். திமுக அழியறதுக்கான வேலையை பார்க்கறதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கார். கரெக்ட், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர். ஓசி டிக்கெட்டு ஒரு மினிஸ்டர் பொன்முடி மேடையில் வந்து ஓசி கடைசியில் பார்த்தா அவருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் இருக்கார். இப்போ மக்கள்லாம் அவரை பார்த்து உங்களுக்கு தான் சார் ஜெயிலுக்கு போனால் ஓசி சோறு அப்படின்னு சொல்கிறாங்களா? ஒரு சிவகார்த்திகேயன் படத்தில் ஒரு அம்மா வரும், 1 கோடி செலவு பண்ண கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு சில பேர் 5 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டுறாங்க. யார்? ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன். இது திருட்டு பணம். இதே திருட்டு பணம். நீ கொடுக்குறிய இந்த ஓட்டுக்கு காசு, அது திருட்டு பணம். 1000 வருஷம் வரலாறு எடு, 1000 வருஷம் 2000 வருஷம் வரலாறு எடு. இப்படி ஒரு தலைவனை நீ காட்டு. மாவட்ட தலைவர் பேசும்போது சொன்னார், 5 தொகுதியில் எந்த தொகுதி சொன்னாலும் நான் அங்கே தாமரையை மலர வைப்பேன். இப்பயே சொல்லிக்கிறோம், தெளிவாக கேட்டுக்கணும். 5 தொகுதியிலும் தாமரை மலர்ந்தாக வேண்டும். திமுக அழிந்தாக வேண்டும். தமிழக அதாவது 5 தொகுதியில் தாமரை மலர வைப்பதற்கான வேலையை மட்டும் நம்ம பண்ணால் போதும். திமுக அழியறதுக்கான வேலையை பார்க்கறதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கார். கரெக்ட், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் வந்து இங்கே இருக்கிற திமுகவை மட்டும் குழி தோண்டி புதைக்க போகிறதில்ல, இங்கே இருக்கிற விவசாயிகளினுடைய வாழ்வியலை வாழ்வாதாரத்தை மொத்தமாக குழி தோண்டி புதைப்பதற்காகவே. அதனால தான் நான் வந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது சொன்னேன், வேளாண் துறை அமைச்சர்னாவது போடாதீங்க இனிமேல். ஏன்னா இங்கே இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை 4000 மரத்தை பிடிங்கி போகிறதுக்கு 40 ஜேசிபி அனுப்புகிறீங்க. என்எல்சி நில எடுப்பிற்கு ஜேசிபியை நீங்கள் அனுப்புகிறீங்க கலெக்டர் ஆர்டரில். நீங்கள் கேட்கலாம், சார் என்எல்சி மத்திய அரசாங்கத்துடைய சார், போராடினேன், டெல்லி வரை சென்று போராடினேன். இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் மத்திய அமைச்சர், கலெக்டர் கடலூர் கலெக்டர் ஏக்கருக்கு எவ்வளவு சொல்கிறாரோ அவ்வளோ கொடுக்க சொல்கிறேன் என்எல்சியை. இந்த கலெக்டர், இங்கே மாநில அரசு, இங்கே இருக்கிற வேளாண் அமைச்சர் என்எல்சி நில எடுப்பிற்கு ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் நாம் கேட்டபோது சாங்ஷன் பண்ணலை. எல்லாரும் ஒருத்தருக்கு 6 லட்சம், ஒருத்தருக்கு 8 லட்சம், ஒருத்தருக்கு 10 லட்சம்னா எந்த விதத்தில் நியாயம்? இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் நம்முடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிற ஒரு நபராக இந்த பகுதியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிராக பாஜக போராடுகிறதா? நான் சொன்னேன், சார் பாஜகவுடைய சித்தாந்தம் என்னன்னு தெரியலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்லித்தரேன், 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். நீங்களா ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு ரைட்டப் எழுதாதீங்க. அப்படி விவசாயத்தை அழித்து, குஜராத்தில் போய் பாருங்க அத்தனை ஃபேக்டரி இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் போய் பாருங்க அத்தனை ஃபேக்டரி இருக்கு. விவசாய மக்களினுடைய வயிற்றில் அடித்து, விவசாயத்தை அழித்து, ஒரு தொழிற்சாலை கூட பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அமைக்கப்பட்டது கிடையாது. சாமி வரம் கொடுக்குது, பூசாரி மோடிங்கிற சாமி மேல உட்கார்ந்துருக்காரு மத்திய அரசுல. நாம தமிழக மக்கள் திமுகங்கிற திருட்டு பூசாரியை உட்கார வச்சுட்டோம். அங்கிருந்து வருகிற எதுவும் நமக்கு கையில் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நீங்க உள்ளாட்சி அமைப்புகளில் போய் பாருங்க, ஒரு ரோடு போடுறது, ஒரு பாலக்கட்டை கட்டுறது, எந்த விஷயமாக இருந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவர்களை கேளுங்க, திமுக காரனாக இருந்தாலும் தனியாக கூட்டு கேளுங்க. அவர்கள் ஊராட்சியில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிற பணத்தில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் என்ன பண்றாரு? வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, பாக்கெட் எப்படி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. நாம் கொடுக்கிற வரியில் 1 ரூபாய் நம்ம வரியாக கட்டுகிறோம் என்று சொன்னால் 50 காசு நேர ஸ்டாலினுக்கு போயிடும். 50 காசு நரேந்திர மோடி அவர்களுக்கு போதும். அந்த 50 காசை வச்சுக்கிட்டு 4 ரோடு போடுறாரு, ட்ரெயின் ட்ராக் போடுறாரு, வந்தே பாரத் ட்ரெயின் வருது, வந்தே மெட்ரோ வருது.
இவ்வளவு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ போட்டிருக்காங்க பாருங்க, கடலூர்ல இருந்து நாகப்பட்டினத்துக்கு ஏறி உட்காந்தா அப்படியே ஜம்முன்னு கேக்கு மாதிரி போகுது கார். யார் போட்டது? நரேந்திர மோடி அவர்கள் போறாங்க. நீங்க கேட்கலாம், சார் 50 காசு, அந்த 50 காசுலையும் 29 காசை நரேந்திர மோடி அவர்கள் வச்சுக்கிட்டு மிச்சத்தை மாநில அரசாங்கத்துங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றாரு. ஆனால் திமுக காரன் கேட்டீங்கன்னா தோசை அப்படியே திருப்பி போட்டுருவான். ₹1 கொடுத்தா 29 காசு மத்திய அரசு வச்சுக்கிட்டு 71 காசை மாநிலங்களுக்கு தருகிறது. அந்த 29 காசுல இவ்வளவு விஷயங்களை மத்திய அரசு செய்கிறது என்று சொன்னால், மாநில அரசு நம்மிடமிருந்து வாங்குகிற வரியிலிருந்து அந்த 50 காசுல இருந்து கூட என்ன பண்ணாங்கன்ற கேள்வி நீங்க எழுப்பணும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, லேடிஸுக்கு நாங்கள் வந்து பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட்டை கொடுத்தோம் சொல்லுவாங்களா? லேடிஸ் யாராவது கேட்டிங்களா பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட் வேணும்னு? யாராவது? நானும் எல்லா மீட்டிங்லையும் கேட்டேன், யாருமே கேட்கல. ஏன்னா கண்டக்டர் அவ்வளோ கேவலப்படுத்துகிறான். ஓசி டிக்கெட்டு ஓசி டிக்கெட்டு ஓசி டிக்கெட்டுன்னு. ஒரு மினிஸ்டர் பொன்முடி மேடையில் வந்து ஓசி ஓசி கடைசியில் பார்த்தா அவருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் இருக்கார். இப்போ மக்கள்லாம் அவரை பார்த்து உங்களுக்கு தான் சார் ஜெயிலுக்கு போனால் ஓசி சோறு அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? பெண்கள் ஒரு தொழில் தொடங்கினால் 2 கோடி வரை பிணை இல்லாத ஒரு கடனை தருவதற்கு இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்காங்க. எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ? ஒரு சிவகார்த்திகேயன் படத்தில் ஒரு அம்மா வரும், 1 கோடி இப்போ 1 கோடி செலவு பண்ணி பண்ண கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பெண்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், எஸ்சி எஸ்டி பெண்கள், இவங்கெல்லாம் பெண்கள் தனி, எஸ்சி எஸ்டியில் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் தொழில் தொடங்கினால் 2 கோடி வரை எந்த விதமான ஜாமீன் கேரண்டி இல்லாமல் கொடுக்க சொல்லி இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. பஸ்ஸில் 2 ரூபா டிக்கெட் இவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களாம். அதுக்கு வந்து 1000 ஏச்சு பேச்சு. அந்த மனுஷன் 2 கோடி ரூபாய் சும்மா கொடுக்குறாரு, எந்த கேரண்டி இல்லாமல். நீ 2 ரூபாய்க்கு எங்களை இது பண்ற, ஆனால் 2 கோடிக்கு அந்த மாபெரும் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எல்லாருமே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் சம்பாதிக்கிறோமா மாசத்துல? 1 லட்சம் ரூபாய்க்கு இப்போ கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே 1 லட்சம் ரூபாய்க்குள்ள சம்பாதிக்கிறவங்க தானே? இதுக்கும் கிடையாது அதுக்கும் கிடையாதுன்னா கவனிங்கம்மா ஒழுங்கா. எவ்வளோ மாதம் சம்பாதிக்கிறீங்க நீங்கள்? 20,000 சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்போ 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள தானே அது? ஆமாவா இல்லையா? ஆமானா இப்படி ஆட்டணும், இல்லைன்னா இப்படி ஆட்டணும். அப்போ நம்மில் 90% பேர் மாதம் 1 லட்சம் ரூபா தான் நம்முடைய மேக்சிமம் இன்கம். 10,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 1 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் நம்ம சம்பாதிக்கிறோம். ஒரு சில பேர் 5 கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டுறாங்க. யாரு? ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன். கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. கோடி கோடியா கொட்டுது வந்து. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து திருட்டு புத்தி நமக்கு இல்லை. நம்மெல்லாம் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சு ஓட்டு போடுறவங்க. சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம், யாரையும் ஏமாற்றி திமுக கார மாதிரி நம்ம வாழலை, யாரையும் சுரண்டி திமுக கார மாதிரி நம்ம சம்பாதிக்கலை. நம்மக்கிட்ட இந்த ஓட்டுக்கு ஒரு 1000 ரூபா காசை கொடுத்து போட்டு 5 வருஷம் நம்முடைய உழைப்பை திருடி தின்கிற இந்த திமுக கொடுக்கிற அந்த ஓட்டுக்கு கொடுக்கிற அந்த 1000 ரூபா காசை வருடம் முழுவதும் தன்மானத்தோடு உழைத்து சம்பாதிக்கிற நாம வாங்கக்கூடாது, கசக்கி மூச்சில தூக்கி போடணும்னு சொல்லி நீங்க மக்கள்கிட்ட ஒரு வருஷம் சொல்லுங்க. இது திருட்டு பணம், இதே திருட்டு பணம். நீ கொடுக்குறிய இந்த ஓட்டுக்கு காசு, அது திருட்டு பணம். அது 200 ரூபாயா இருக்கலாம், 500 ரூபாயா இருக்கலாம், 1000 ரூபாயா கூட இருக்கலாம். நிறைய சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. நாங்கள்லாம் 10 பைசா தரமாட்டோம். ஏன்னா மக்களுக்கு நன்மை செய்ய மட்டும்தான் நமக்கு தெரியும். நாம் 1 வருடங்கள் பேசணும், மக்களிடம் நாம் நேர்மையாக சம்பாதிக்கணும். திருட்டு பணம் நமக்கு வேண்டாம், தூக்கி எறி. ஒரு முறை நியாயமானவர்களுக்கு ஓட்ட போடும்.
முன்னாள் மாவட்ட தலைவர் பேசும்போது சொன்னார், நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய தாய் இறந்த போது அன்னைக்கு கூட ஒரு நாள் லீவ் எடுக்கல. அந்த மனுஷன் ஒரு நாள் லீவ் எடுக்கல. அவருக்கு இருந்த ஒரே ஒரு உறவு அவங்க அம்மா தான், வேற உறவெல்லாம் கிடையாது. நாம 140 கோடி பேர் இருக்கோம் இல்லையா, நாம தாங்க அந்த மனுஷனுக்கு உறவு. பிரதமராக அவர் ஆனதற்கு பிறகு ஓரிரு ஆண்டுகள் கழிச்சு அவங்க அம்மா குஜராத்ல இருந்து கிளம்பி அவருடைய டெல்லியில் இருக்கிற பிரதமர் அலுவலகத்திற்கு அவருடைய இல்லத்துக்கு வந்து தங்குறாங்க. ஒரு 2 நாள் தங்குறாங்க. 2 நாள் கழிச்சு மோடி அவர்களை கூப்பிடுறாங்க. தம்பி, நீ பண்றது சரியில்லை, நான் கிளம்புறேன், குஜராத்துக்கு கிளம்புறேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மோடி கேட்குறாரும்மா, நான் உங்களை அவ்வளோ நல்லா பார்த்துட்டேனேம்மா, உங்கள் கூடவே இருந்தனே, பார்த்துட்டேனே, ஏன் எதுவும் குறையா இருக்கா அப்படின்னு. இல்லை, நான் இங்கு இருந்தால் உன்னுடைய நாளில் 2 மணி நேரம் என்னை பார்த்து கொள்வதற்காக நீ செலவு செய்து கொண்டிருக்கிறாய். அந்த 2 மணி நேரம் இந்த தேசத்தினுடைய 140 கோடி மக்களுக்கு சொந்தமானது. நான் இங்க இருந்தா அந்த டைம் உனக்கு வேஸ்ட். அந்த அம்மா கிளம்பி குஜராத்துக்கு போயிட்டான். அதனால தான் அந்த அம்மாவுக்கு இறுதி சடங்கில் அந்த மனிதர் கலந்து கொண்டது வெறும் 2.5 மணி நேரங்கள் முடிச்சுட்டு நேரா வந்து நமக்காக சேவை செய்தார். இப்படி ஒரு தலைவனை உலகத்தில் எந்த தேசத்திலாவது, உலகத்தின் எந்த வரலாற்றிலாவது, தமிழ்நாட்டிலலாம் சொல்றதே அசிங்கம். 1000 வருஷம் வரலாறு எடு, 1000 வருஷம் 2000 வருஷம் வரலாறு எடு, இப்படி ஒரு தலைவனை நீ காட்டு பார்ப்ப. நம்ம கடலூர் மாவட்டத்தில் முந்திரி விவசாயம், ஒரு பக்கம் மல்லாட்டை, ஒரு பக்கம் கரும்பு, ஒரு பக்கம் பலா, ஒரு பக்கம் வாழை போடுறோம். விவசாயி கடன் கேட்டா எவனா தரானா சார்? விவசாயி கடன் கேட்டா யாராவது தருவாங்களா சொல்லுங்க? விவசாயி கடன் கேட்டா யாரும் தர மாட்டாங்க. பேங்க்குக்கு போய் கேட்போம் நம்ம காங்கிரஸ் பீரியட்ல, நகை இருக்கா எடுத்துட்டு வா அப்படின்னு. சரிதானே? போய் கந்து வட்டிக்காரன்ட்ட விவசாயி கடன் வாங்குவான். அந்த வட்டி குட்டி போட்டு பெருகி கொண்டே போகும். எதுக்காக வாங்குவான்? உதயநிதி மாதிரி படம் ரிலீஸ் பண்றதுக்காக வாங்க போறான். அவனுக்கு விவசாய பொருள் ஈடுபடுதல், அதுக்கு உரம், யூரியா, இதுதான் வாங்க போறான். அந்த வட்டி குட்டி போட்டு போயிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுவான்? கடன்காரன் வந்து வீட்டு வாசல் அடிப்பான். ஒரு சுடு சொல் கேட்டிருப்பான், கெட்ட வார்த்தை பேசியிருப்பான். கடன் கொடுத்தவன் திமுக காரனா இருப்பான். டீசென்சி எதிர்பார்க்க முடியாதுல்ல, அவமானமாக பேசிடுவோம், கெட்ட வார்த்தை பேசிடுவோம். இவன் நேராக போவான், வீட்டில் முந்திரிக்கு வைக்கிற பூச்சி மருந்து இருக்கும், கரும்புக்கு வைக்கிற பூச்சி மருந்து, இல்லை தென்னை மரத்துக்கு போகிற மோனோக்ரோட்டோபாஸ். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த தேசம் முழுவதும் விவசாயிகள் தற்கொலை என்ற செய்திகளை பார்த்து கொண்டே இருந்தது. நம்முடைய தானைய தலைவன், நம்முடைய உலக தலைவன், நம்முடைய உன்னதமான தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்பு வரை. இப்ப ஸ்டாலின் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு இல்லைன்னு. தமிழ்நாட்டில் விவசாயியே இல்லையா? விவசாயி இருக்கிறாங்களா இல்லையா? வெறும் சினிமா ப்ரொடியூசர்ஸ், அவங்க பையன் மாதிரி உதயநிதி மாதிரி சினிமா ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்களா? இல்லை அவரு பையன் மாதிரி லண்டனில் படிக்கிற பசங்க மட்டும் தான் இருக்கிறாங்களா? ஏங்க அதுவாது பரவாயில்லைங்க. உதயநிதிக்கு ஒரு பையன், அது ஒரு குட்டி குஸ்மா, ஒரு எவ்வளோ என்ன வயசு இருக்கும், குட்டி பையன் தானேங்க. ஐயோ நீனும் பதறீங்க, திமுக காரணம் நம்ம. ஐயோ உதயநிதி பையன் வந்துட்டேன், வயசு குட்டி பையன் தானே. அந்த குட்டி பையன் வராருங்க, மதுரையில் ஜல்லிக்கட்டு பார்க்குறது வர உட்கார வச்சிட்டாங்க. நடுவில் மினிஸ்டர்லாம் தலியா இளவரசர் வேறே உட்காந்துருக்கேன்னு உட்கார வச்சிட்டாங்க. அந்த பையனுடைய ஃப்ரெண்டு இன்னும் 2 குட்டி குசுமா வருது, ஹாய் அப்படின்னு. உடனே இவன் பார்க்குறான் அவங்க அப்பாவை, அவங்க அப்பா அந்த மினிஸ்டரை பார்க்குறாரு. உடனே அந்த மினிஸ்டர் கலெக்டர் அம்மாவை, கலெக்டரை படித்து டிகிரி முடிச்சு, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம் உட்காந்து மணிக்கணக்கில் படித்து, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆகி ஒரு அரசில் ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெண் கலெக்டர். ஏன் தெரியுமா? அந்த அம்மா ஒன்று ஏஞ்சி இதுக்கு
ஸ்டாலினுடைய பையன், உதயநிதியோடைய பையன், இன்பநிதியோட ஃப்ரெண்டு, அவருக்கு கலெக்டர் எஞ்சி வணங்க வைக்குது. நீங்க இதை யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட நிலையிலா நம்முடைய தமிழ் சமூகம் போகணும்.